பாமிக்கு கொய்யாப்பழம் கொடுக்கலாமா? பாமி கொய்யாப்பழம் கொடுக்கலாமே. தாராளமாக கொடுக்கலாம். வணக்கம் மக்களே, நாங்கள் மிஸ் பாமி சேனல். எங்கள் பாமி வந்து இன்றைக்கி வந்து கொய்யாப்பழம் சாப்பிட்டுட்டு இருக்கு. ஹெல்த்தி நேச்சுரல் பழங்கள்லாம் கொடுக்க சொல்லியிருக்காங்க டாக்டரு. அதனால எங்கள் பாமிக்கு வந்து அவங்க அம்மா வந்து கொய்யாப்பழம் கொடுத்துட்ருக்காங்க. எந்த மாதிரி பெட்டுக்கு வந்து கொய்யாப்பழம் கொடுக்கணும்னு அவங்க அம்மாட்ட ஒரு சஜஷன் வச்சுருக்காங்க. அதை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிடுவோம். நீங்கள் சொல்லுங்கள், பெட்டுக்கு எப்படி வந்து நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுக்கணும்னு உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள். கொய்யாப்பழம் எப்படி இருக்கா, உள்ள இந்த விதை இருக்கும் பாருங்க. சரி, இந்த விதை இருக்கு இல்லையா? ஆமாம். இது கையால் இப்படி விதை எடுத்துடணும். சரி. பெட்டுக்கெல்லாம் வந்து டாகுக்கெல்லாம் வந்து இந்த விதை கொடுக்கக்கூடாது. வயிறுக்கு வந்து சேராதவங்களுக்கு. ஆமாம். இது வந்து இன்னும் பாக்டீரியா கலப்பி விட்டுடும். அதனால இந்த விதையில அப்படி தனியாக எடுத்துடணும். எடுத்துட்டு இது பாருங்க, இது மட்டும் கொடுக்கணும். அதுவும் 2-3 பீஸ் மட்டும் கொடுத்தா போகிறோம். கொய்யாப்பழம் நிறைய கொடுக்கக்கூடாது. இல்லை ஒவ்வொரு டாக்கு ஒவ்வொரு மாதிரி வருமா? இந்தியன் பிரீட் டாக்கு சொல்கிறேன். ஃபாரின் டாகுக்கு எப்படின்னு தெரியாது. நம்ம நாட்டு நாய்க்கு வந்து கொய்யாப்பழம் தாராளமாக தரலாம். ஆனால் விதை எடுத்துகிட்டு தான் தரணும். அதுவும் ஒரு 2-3 பீஸ் மட்டும் கொடுத்தா போகிறோம். கொய்யாப்பழம் ஜாஸ்தி கொடுக்கக்கூடாது. டாக்டர் அட்வைஸ் கேட்டுக்கலாமா? தாராளமாக நீங்கள் வெட்டு டாக்டர் கிட்ட நீங்கள் தாராளமாக கேட்டுக்கலாம். ஆனால் என்ன டாக்கு நீங்கள் வளர்க்குறீங்கன்றது, அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பிரீடுன்றத நீங்கள் உங்கள் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு கொடுக்குறது அட்வைசபிள். ஏன்னா நான் வந்து நம்ம நாட்டு நான் இந்தியன் பிரீடு டாகுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். அவங்க அந்தந்த பிரீடு டாகுக்கு மாறும். ஏன்னா எங்கள் பாமி வந்து நாங்கள் குட்டியிலேருந்தே கொடுத்து பழக்கிட்டோம். அதனால எங்கள் பாமி எது சாப்பிட்டாலும் சாப்பிட்ருவோம். இது வரைக்கும் எங்கள் பாமிக்கு எதுவும் ஆனதில்லை. அதனால் வந்து நாங்கள் வந்து எல்லாமே பார்த்து தான் கொடுத்துட்ருக்கோம். நிறைய பேர் கமெண்டில் சொல்லுவாங்க, அது கொடுக்காதீங்க இது கொடுக்காதீங்கன்ட்டு. ஆனால் வந்து எங்கள் பாமிக்கு வந்து குட்டியிலேருந்தே கொடுத்துட்ருக்கனால அது எங்கள் பாமிக்கு உடம்புக்கு வந்து செட் ஆகிடுச்சு. நாங்களும் டாக்டரை கொண்டு போய் செக் பண்ணிட்டோம். உங்கள் பாமிக்கு எந்த இதுவுமே இல்லை, சூப்பராக இருக்குது உங்கள் பாமி அப்படின்றத அவர் சொல்லிட்டாரு. அதனால் வந்து எங்களுக்கு ஃபுட்டு கொடுக்குறதுனால எந்த இஷ்யூவும் அந்த மாதிரி தெரியலை. அதனால் எங்கள் டாக்கு நாங்கள் கொடுக்குறோம், உங்கள் டாக் கொடுக்குறோம்னா நீங்கள் உங்கள் டாக்டர்கிட்ட கேட்டுங்க என்ன ப்ரீடு என்ன ஃபுட்டு கொடுக்கலாம்னு. ஆனால் எங்கள் பாமிக்கு எல்லாமே நாங்கள் கொடுப்போம். பாருங்கள் அது எவ்வளோ விரும்பி சாப்பிடுதுன்ட்டு. அடுத்து கேரட்டுக்கு உட்காந்துருக்கு. இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து கேரட்டு பார்த்தீங்களா, ரெண்டுமே பிடிச்ச ஐட்டம். முட்டைக்கோசும் கேரட்டும் எங்கள் பாமிக்கு பிடிச்ச ஐட்டம். அதனால் வாங்க எப்படி உட்காந்துருக்குன்னு. கேரட் சாப்பிடுவோமா? ஆமாம், எங்கள் பாமி கேரட்டை நறுக்கி முடிக்கிற வரைக்கும் இந்த இடத்த விட்டு நகலாது. பார்த்தீங்களா கேரட்டை எப்படி அழகாக சாப்பிடுதுன்ட்டு. என்ன பாமி பிடிச்சிருக்கா கேரட் உனக்கு? பார்த்தீங்களா எங்கள் பாமி அவ்வளோ க்யூட்டாக சாப்பிடுதுங்க கேரட்டு. அதே மாதிரி உங்கள் பெட்டு வந்து உங்களுக்கு என்னென்ன நீங்கள் பெட்டுக்கு கொடுப்பீங்கன்றத எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா எங்கள் பாமி வந்து எல்லாமே விரும்பி சாப்பிடும். நாங்கள் எது கொடுக்கணும் கொடுக்கக்கூடாதுன்னு எங்களுக்கும் டாக்டர் சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து அதுபடி தான் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். எங்கள் பாமியை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சூப்பராக வந்து எல்லாமே சாப்பிடுதுன்ட்டு. என்ன பாமி சூப்பராக இருக்கா? பிடிச்சிருக்கா கேரட்டு? கேரட்டு முடிச்சோடனே அடுத்து முட்டைக்கோசு இருக்கும்போது முட்டைக்கோசு சாப்பிடும். பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு கொய்யாப்பழம், அதுக்கப்புறம் இப்போ கேரட்டு. நம்ம உடனே தான் சொல்லிகிட்டு இருக்கேன், கேட்குதா உனக்கு? புரியுதா நாங்கள் சொல்கிறது? பாருங்கள் எங்கள் பாமிக்கு வந்து நாங்கள் பேசுறதெல்லாம் புரியும். அதை பற்றி தான் பேசுன்றது அது தெரியுது. பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு வந்து எங்கள் பாமிக்கு தான், அதுக்கப்புறம் தான் எல்லாமே நாங்கள். அவ்வளோதான். சரியா, நீ நறுக்கிட்டு தரேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து பாமிக்கு ஃப்ரூட் வந்து கொய்யாப்பழமும் வெஜிடேபிள் வந்து இப்போ கேரட் கொடுத்துருக்கேன். அடுத்து இது முட்டைக்கோசு நான் வந்து நறுக்கி இதை பாயில் பண்ணி அதுக்கு காய் பண்ணும்போது கொஞ்சம் கொடுப்பேன். ஸோ இன்றைக்கி வெஜிடேபிள் ஃப்ரூட் வந்து பாமிக்கு இதுதான். இதே மாதிரி நீங்கள் உங்கள் பெட்டுக்கு என்னென்ன கொடுப்பீங்கிறது எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் திருப்பி மீண்டும் பார்ப்போம். மிஸ் பாமி சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ ஒரு ஹெல்ப்ஃபுல் வீடியோட திருப்பி நான் பார்க்குறேன். அதற்கு பாய்.